வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு கிராமர் பார்ட் 5 நம்ம அதில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் புக் பேக்கில் உள்ளது. இப்போ பார்க்க போகிறது டிட்டர்மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 4 சொல்லியிருக்கேன் நான். இப்போ பேஜ் நம்பர் வந்து 11, கிராமர் பார்ட் 5ல் பேஜ் நம்பர் 11. ஃபில்லிங் த ஃபிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் டிட்டர்மைனர் சொல்லுவேன். டிட்டர்மைனர் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான். கிளாரிட்டி ஆஃப் த நவுன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நவுன் அப்படின்னாக்க நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ் ஆஃப் திங்ஸ் இஸ் கால்டு நவுன் சொல்கிறோம். அது புரியலை அப்படின்னாக்க எதெல்லாம் நம்ம பேர் சொல்லி அழைக்கிறோமோ அதெல்லாமே நவுன் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஸோ டிட்டர்மைனில் மொத்தம் 3 வகையாக பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். அதில் புக் பேக்கில் உள்ளது ஆர்டிக்கல் இருந்துச்சு, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிக்கலில் இன்னொரு பாட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் இப்போ இதில் ஆர்டிக்கல் ஹேவ் பீன் இன்க்ளூடட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறாங்க. அதில் இப்போ அடுத்ததில் பார்ப்போம். ஒன்ஸ் த எம்பரர் கேவ் எ பேக், அந்த பேக் ஆஃப் சீட்ஸ் டு ஹிஸ் கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ். ஒரு தடவை எம்பரர்னாக்கா யாருனாக்கா அரசர் சொல்கிறது. ஒரு பேக் சீட்ஸ்னாக்கா விதை, ஒரு பையில் விதை போட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு டு ஹிஸ் கவுன்சில் மினிஸ்டர்ஸ், அவங்க ஆலோசனை பண்ணுறாரு. மினிஸ்டர்ஸ் ஆலோசனை பண்ணிட்டு யாருனாக்கா மந்திரிகள்கிட்ட ஆலோசனை பண்ணுறாரு. அண்ட் செட்டு சொல்கிறாரு ஹி வுட் கிவ் த 6 month, என்ன பண்ணால் டைம் கொடுக்குறாரு. எவ்வளோ நாள்னாக்கா 6 மாதம் டைம் கொடுக்குறாரு. அதில் இந்த 6 மாதம் டைம் கொடுக்குறாரு. எதுக்கு? அது வளர்வதற்கு சொல்லிட்டு அது 6 மாதம் டைம் கொடுக்குறாரு. அந்த சீட்ஸ்னாக்கா விதைகள். ஸோ ஹூவர் டஸ் ஜாப், அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஜாப் வில் பி மேடு, செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறார். செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். த நெக்ஸ்ட் எம்பரர், இந்த இடத்துல டிட்டர்மைனருங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது நவுனுடைய கிளாரிட்டி, நவுனை பற்றி ஒரு கிளாரிட்டி சொல்கிறது தான். அப்போ நெக்ஸ்ட்டுங்கிறது இந்த எம்பரருக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டுங்கிற வார்த்தை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்னாக்கா அடுத்தது எம்பரர். இந்த எம்பரர் ஆஃப் த எம்பையர், எம்பையர்னாக்கா அந்த அரசாட்சி செய்யக்கூடிய அரசர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதுக்கடுத்து வரலாம் ஆல் த மினிஸ்டர்ஸ். அப்போ இந்த இடத்துல டிட்டர்மைனர் வார்த்தை சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆர்டிக்கல் சொல்கிறோம், டிட்டர்மைனர் சொல்கிறோம். பட் டிட்டர்மைனும் போது ஆல் த மினிஸ்டர்ஸ் நீங்கள் ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க, அதனால அந்த இடத்துல ஆளுங்கிற வார்த்தை வருது. அப்போ டுக்குங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க. டுக்கு தேர் டாஸ்க் த சீரியஸ்லி, ஒவ்வொருத்தரும் அதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. டாஸ்க்னு சொன்னோம்னாக்கா ஒர்க்கு, அது ஜாப் அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டே அந்த இடத்துல வராங்க. அப்போ அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஆளுங்கிற வார்த்தை ரெண்டுமே டிட்டர்மைன். ஏன் அந்த இடத்துல ஆளுங்கிற வார்த்தை கொடுத்துருக்கோம்னாக்கா இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்மேட் வருது, அதனால அந்த இடத்துல வந்து ஆளுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் டிட்டர்மைனில். ஸோ அடுத்து பாருங்களேன், ஆஃப்டர் 6 month, 6 மாதத்துக்கு பிறகு. அப்போ மெனி மினிஸ்டர்ஸ், வேறு எது போடலாமா சார் அப்படின்னாக்கா மெனி மினிஸ்டர்ஸ்னாக்கா எல்லா மினிஸ்டர்ஸும் அதை சொல்லுது. ஆல் மினிஸ்டர்ஸில் மெனி மினிஸ்டர்ஸ் ஹேட் ஸ்மால் பிளான்ட் இன் தர் பாட். அது பல மந்திரிகள் வந்து, அரசாங்க மந்திரிகள் வந்து ஸ்மால் பிளான்ட், ஒரு சின்ன ஒரு தாவரமாக இது பண்ணாங்க. எதில் அப்படின்னாக்கா இந்த பாட்னாக்கா அந்த ஒரு பானைன்னு நம்ம சொல்கிறது அதை கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு மெனிங்கிற வார்த்தை எது சொல்லணுனாக்கா மெனி மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். மோர் மெனி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. மோஸ்ட்டு மெனிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதிகமான அதெல்லாம் எல்லாமே பாட்டில் போட்டுருக்காங்க, அதனால அந்த இடத்துல போட்டுருக்காங்க. ஏ ஃபியூ ஹேட் அ லார்ஜ் பிளான்ட், அதுலேயே கொஞ்சம், ஃபியூனாக்கா கொஞ்சம்னு அர்த்தம், மச்னா அதிகம்னு அர்த்தம். ஃபியூனா கொஞ்சம், அதில் வந்து சில லார்ஜ் பிளான்ட். எ ஃபியூ ஹேடு லார்ஜ் பிளான்ட். அப்போ இந்த இடத்துல ஃபியூங்கிற வார்த்தை யார் தெரிவிக்கணுக்க இங்கே உள்ள மந்திரிகள் தான், இந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுதான் அந்த இடத்துல வந்து ஃபியூங்கிற வார்த்தை தெரிவிக்கணும். ஸோ அந்த இடத்துல ஃபியூ ஹேடு லார்ஜ் பிளான்ட், அதில் வந்து கொஞ்சம் நிறையா இது தாவரங்களை வளர்த்தாங்க. அடுத்து பாருங்களேன், இந்த சம் ஹேடு மீடியம் சைஸ்டு பிளான்ட், அதில் சில பேர் 3 பார்ட்டாக பிடிச்சிக்கோங்க. சம்னாக்கா சிலன்னு அர்த்தம். இதில் கொடுத்து எல்லாமே நான் ஆன்சராக அதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏன் ஆன்சர் இந்த கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதை பார்த்துக்குவோம். சம் ஹேடு மீடியம் சைஸ், சில மினிஸ்டர்ஸ் இருக்காங்கனாக்கா அந்த இடத்துல ஃபியூனாலும் மினிஸ்டர்ஸ், இந்த இடத்துல சம்முனாலும் மினிஸ்டர்ஸ். சம் ஹேடு மீடியம் சைஸு, சில பேர் நமக்கு சின்னதாக இருக்கும். ஒன்று பெருசாக இருந்துச்சு இல்லையா, ஒன்று சின்னதாக இருந்துச்சு. சில மினிஸ்டர்ஸ் சின்னதாக வளர்த்தாங்க, ஒரு சில மினிஸ்டர்ஸ் பெருசாக வளர்த்தாங்க, இன்னொரு சில மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு அதில் வளர்த்தாங்க. 3 வகை வளர்த்தாங்க. இந்த எம்பரர் என்டர்டு, அப்போ எம்பரர்னாக்கா அந்த அரசர் ஆட்சி என்டர்டு த ஹால்னாக்கா அந்த அரண்மனைக்குள்ளே நுழையிறாரு. ஹி வாஸ் மச் அம்யூஸ்டு, அவருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னாக்க, அம்யூஸ்டுனாக்கா ஆச்சரியம், மச் அம்யூஸ்டுனாக்கா அதிகம் ஆச்சரியம் அவருக்கு. மோர் மச் அப்படிங்க. மச்சுனாக்கா அந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல மச்சுங்கிற அர்த்தம் யூஸ் பண்ணுறோம்,
ஹி வாஸ் அம்யூஸ்டு. ஆச்சரியம் இருக்கிறத விட அதிக ஆச்சரியம் அந்த இடத்துல. ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஆச்சரியம். அதிக ஆச்சரியம் இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னது? டு see the plant. அப்ப இந்த ஆர்டிகிள் ஹேஸ் பீன் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல நம்ம அதில ஏற்கனவே குடுத்துருக்கோம். அப்ப மீண்டும் இந்த இடத்துல ஆர்டிகிள் வருது. அப்ப பிளான்ட்ஸ்ங்கிற வார்த்தை தாவரங்கள்னு அதில சொல்றோம். அப்போ ஒரு பிளான்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு பொது பண்புகள், பொதுவான பெயர்கள். அப்படி பொதுவான பெயர்கள யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தீங்கிற வார்த்தை அந்த இடத்துல குடுக்கணும். அதான் அந்த இடத்துல ஆர்டிகிள்ல தீங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். ஹி கால்டு. அவர் கூப்பிட்டார். ஆ யாரு? எம்பரர் கால்டு த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர். தீங்கிற வார்த்தை ஒரு ஆர்டிகிள் முன்னாடி தீங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். அப்ப ஃபர்ஸ்ட்ங்கிற வார்த்தை கூப்பிடுறாரு. அண்ட் ஆஸ்க்டு ஹிம். முதல்ல கூப்பிடுறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அண்ட் ஆஸ்க்டு ஹிம். அவன்ட்ட வந்து கேட்கிறாரு. என்னது? வாட் ஹி டிட் வித் த சீட்ஸ். நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கிறாரு. இந்த விதைகளுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு அதில் கேட்கிறாரு ஸ்டேட்மெண்ட்டா. இந்த மினிஸ்டர் அதாவது மினிஸ்டர்ங்கிறது மந்திரி. மந்திரிங்கிறது உனக்கு எனக்கு மட்டும் தனிப்பட்ட மந்திரி கிடையாது. இது பொதுவான ஒரு பெயர். அது காமனான பேரு. என்ன மந்திரி வேணா இருக்கலாம். ஆனா, இங்க பொறுத்தவரைக்கும் மந்திரிங்கிறது. ஆனா, அதுக்கு முன்னாடி தீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன் ஒரு பொதுவான பண்புகளையும் சரி, பெயர்களையும் அழைக்கும் பொழுது முன்னாடி தீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இந்த மினிஸ்டர் எக்ஸ்பிளைன்டு எக்ஸ்பிளைன்னாக்கா விவரித்தார்ணும். என்ன அது? இந்த ப்ராசஸ்னா அந்த அமைப்பு. ஹி அடாப்டட்னா அதை தத்தெடுத்தாரு, வளர்த்தாரு, பாதுகாப்பா வச்சிருந்தாரு. எதை? டு மேக் த பிளான்ட் க்ரோன்னு. இந்த பிளான்ட்டுங்கிறது காமனா பிளான்ட்ஸுங்கிறது புளுரலு, பிளான்ட்டுங்கிறது சிங்குலர். அப்ப அவர் வளர்த்தது வந்து எப்படி வளர்த்தாரு அப்படின்னாக்கா, அந்த பொதுவா பண்புகளுக்கு முன்னாடி ஒரு பிளான்ட் அப்படின்னாக்கா தாவரங்கள். எந்த தாவரம்னு தெரியாது. ஆனா காமன் நவுன். அதுக்காக இந்த இடத்துல தீங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். இல்லையா? அடுத்து பாருங்களேன். இந்த எம்பரர் கால் ஆல் த மினிஸ்டர்ஸ். அப்ப என்ன பண்றாரு? எல்லாரையுமே கூப்பிடுறாரு. எம்பரர் கால்டு ஆல் அதர் மினிஸ்டர்ஸ். ஆல் அதர் மினிஸ்டர்ஸ்னாக்க மற்ற எல்லாரையும் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. டு எக்ஸ்பிளைன் வாட் தே டிட். அப்ப ஆளுங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றோம்? அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல புளூரல் கொடுத்துருக்காங்க. அதனால ஆளுங்கிற வார்த்தை எல்லாரையுமே அப்படிங்கிற வார்த்தை தெரிவிக்கிறது தான் அதுல வருது. அப்ப டு எக்ஸ்பிளைன் வாட் தே டிட். அப்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப ஒன்லி ஏ மினிஸ்டர். அப்ப மினிஸ்டர் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் மட்டும், ஒரு மந்திரி மட்டும் ஹேட் கம் வித் எம்ப்டி பாட். அதுல ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணா, அந்த குடுவைய தனியா கொண்டு வரான். அதுல எம்ப்டி குடுவை அதுல கொண்டு வரான். தே லாஃப்ட் லவ்லி. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல ஏங்கிற வார்த்தை வருது. ஒரு மினிஸ்டர் தான். ஹேட் கம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல கொடுத்துருக்காங்க. ஒரு மினிஸ்டர் மட்டும் வந்து வரான் அதுல. தே லாஃப்டு சிரிச்சாங்க. எங்க? லவ்லி எப்படி சிரிச்சாங்க? சவுண்டா சிரிச்சாங்க. எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? அட் த ஃபூலிஷ்னஸ். அவங்க முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிச்சாங்க. ஃபூலிஷ்னஸ் ஆஃப் த மினிஸ்டர். மினிஸ்டரோட முட்டாள்தனத்தை நினைச்சு இந்த இடத்துல சிரிச்சாங்க. அப்ப இந்த எம்பரர் அப்லோடட் ஹிம். ஸோ இந்த எம்பரர் அப்லோடட்னாக்கா அவர் வந்து பிரைஸ் பண்றது, உயர்த்தி சொல்றாரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லலாம் அதுல. அவனை உயர்த்தி சொல்றாங்க. அண்ட் மேடு ஹிம் செஞ்சாங்க. என்ன அது? த நெக்ஸ்ட் எம்பரர். அவர் தான் என்னன்னா அடுத்த அரசர் அப்படின்னு சொல்லி அதில் சொல்றாரு. த நெக்ஸ்ட் எம்பரர் அடுத்த அரசர் அப்படின்னு. ஸோ டூ யூ நோ ஒய். ஏன் அது தெரியுமா அப்படின்னு அதில் கேட்குறாங்க. ஹி ஹேட் கிவன் தம். அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன அது? இந்த பாயில்டு சீட்ஸ். அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த சீடு என்ன சீடு தெரியுமா? அதாவது வேக வச்ச விதை. அவங்களுக்கு கொடுத்தது நார்மலா உள்ள விதை. ஆனா இவருக்கு கொடுத்தது மட்டும் என்னக்கா பாயில்டு சீட்ஸ். பாயில்டுனாக்கா வேக வச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. விச் வில் நாட் குரோ. அது என்னைக்கு முளைக்காது இல்லையா? அடுப்புல போட்டு அவிச்சு அதை வந்து முளைக்க போட்டா மீண்டும் முளைக்காது இல்லையா? அதனால அதில் கொடுக்காங்க. அவர் என்ன பண்ண டெய்லி தனியாக ஊற்றி இருந்திருக்காரு எல்லாரும் போலையும். ஒன்லி தட் மினிஸ்டர் வாஸ் ஹானஸ்ட். காரணம் என்ன அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு நேர்மையா இருந்திருக்காரு. அதெல்லாம் அதில் தெரியுது. அப்போ ஏன் அந்த இடத்துல தட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம்? ஒன்லி தட். இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம்? தேர்ட் பர்சனை பற்றி பேசிட்டோம். அதனால அந்த இடத்துல தட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் ஹி வாஸ் ஹானஸ்ட். அதனால அந்த தனியாக அந்த வார்த்தையை மட்டும் பிரித்து வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. அந்த கிராமர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த இடத்துல டிட்டர்மைனர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த நல்லா கற்றுக்கினீங்கன்னாக்க ஸ்கூல் வரும்பொழுது அதை வந்து படித்து பார்த்துட்டு வாங்க. ஃபில் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு 12க்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.